ஹலோ ஆல், பாவக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சூடு சாதத்தில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லை நெய் விட்டு தொட்டுக்க உருளைக்கிழங்கு சிப்ஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். குழம்புலாம் எதுவுமே தேவையில்லை, இது ஒன்று மட்டுமே போதும், அவ்வளோ ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு மீதி பாவக்காய் எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த விதையெல்லாம் நீக்கிக்கோங்க. விதை பிஞ்சாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா விதையும் நீக்கிட்டு அதுக்கப்புறமா நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கட் பண்ண பாவக்காவை ஒரு 5லேருந்து ஒரு 6-7 நிமிஷம் போல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. திரும்ப அதே கடாயில் இல்லை வேற ஒரு கடாய் எடுத்துட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் கடுகு சீரகம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு 2 பெரிய வெங்காயமாக நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கண்ணாடி பதம் வர அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம், சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இது கூட உப்பு சேர்த்துட்டு வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட மசாலாலாம் சேர்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறமா வதக்கி வச்சிருக்கிற பாவக்காயும் சேர்த்துக்கலாம். பாவக்காயும் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாவக்காய் பார்த்திங்கன்னா நல்லா 3/4 வெந்து வரணும். அதுக்கப்புறம் தான் தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கணும். அதனால் ஃப்ளேம் ஸ்லோ பண்ணி மூடி போட்டு பாவக்காய் நல்லா வேக வச்சுருங்க. அந்த மசாலாலாம் நல்லா இழுத்துட்டு பாவக்காய் நல்லா வெந்து வரட்டும். இதுக்கப்புறமா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மூடி தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் ரொம்ப எலசாக இல்லாமல் கொஞ்சம் முத்தலாக இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த தேங்காய் கூட கொஞ்சமாக மிளகு, அப்புறம் பெருஞ்சீரகம், கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா ஃபுல்லாக ஃப்ளேம் ஸ்லோலேயே வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ளேம் கொஞ்சம் ஹையாக வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த தேங்காய் மசாலாலாம் கொஞ்சம் டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால தான். இதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ளேம் ஸ்லோவில் வச்சு வேக விட்டுருங்க. அந்த தேங்காய்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பொலன்னு கொஞ்சம் உளுந்து வர அளவுக்கு நம்ம வதக்கி கொடுத்துக்கணும். அந்த பேனில் ஒட்டாத அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா பாவக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சூடான சாதத்தில் இந்த தொக்கு கூடவே நெய் இல்லை தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்பளம் வத்தலை விட உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.